Good morning. Basic concepts of chemistry. Adile last topic நம்ம பார்த்துட்டு இருக்கோம். So previous videoல இத ஸ்டார்ட் பண்ணினோம் redox reactions. நேத்துக்கே சொன்னேன் என்னன்னு சொன்னா இந்த redoxங்கிறது வந்து it is composed of reduction followed by oxidation or oxidation reduction. ஏன் சார் தனித்தனியா சொல்லாம ஒண்ணா சொல்றாங்க? நம்ம நேத்து கூட சொன்னேன் oxidation reduction நம்ம புக்ல 11th 12th ரெண்டுலயுமே in every page this will appear. So இத பத்தி very clear ஆ இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன சொன்னேன் அப்படினு கேட்டோம்னா oxidation is a reaction, reduction is a reaction, but both oxidation and reduction take place simultaneously. Without oxidation no reduction, without reduction no oxidation. So in the reaction if oxidation takes place there reduction occurs. அதே போல reduction undergoes அப்படின்னு சொன்னா there oxidation takes place. So ரெண்டுமே go hand in hand simultaneously நடக்கிறதுனால தான் தனியா பிரிக்காம என்ன படிச்சுக்கணும் நம்ம அப்படின்னு கேட்டோம்னா redox reactions அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் பயன்படுத்துறோம். ஸோ இதில் நம்ம நேற்றுக்கு போன வீடியோவில் சொன்னோம் reduction oxidation we have lot of definitions. அதில் ஷார்ட்டாக சொல்லும்போது oxidation அப்படின்னு சொல்லும்போது என்ன சொன்னோம் நம்ம அப்படின்னு கேட்டோம்னா loss of electron. So ஒரு ஆட்டமோ அயானோ ஒரு சப்ஸ்டன்ஸோ if loses electron it's oxidation. அதே போல reduction அப்படிங்கிறது என்ன இதுக்கு அப்படியே இதோட ஆன்டோனிம். அப்ப இதுல என்ன நடக்கும் சொன்னோம் நம்ம gain of electron நடந்தா reduction. So loss of electron gain of electron இதுலயே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம் நிறைய முறை வந்துட்டே இருக்கும். அப்புறம் நம்ம சொன்னோம் ஒரு x அப்படின்னு ஒரு எலிமெண்ட் ஆட்டம் இருக்கு. இதுல எப்பவுமே number of protons and number of electrons positive negative charge எப்பவுமே ஈக்குவலா இருக்கும். சோ அதோட net charge என்ன 0. எலக்ட்ரானை லூஸ் பண்ணா என்ன ஆகும்? எலக்ட்ரான் லூஸ் ஆகுது நெகட்டிவ் டிக்ரீஸ் ஆகுதுன்னா என்ன ஆகும்? பாசிட்டிவ் சார்ஜ் வரும். கெயின் ஆஃப் எலக்ட்ரான் என்ன? எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னா என்ன ஆகும்? எலக்ட்ரான் தான் போகும் வரும். எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா வந்ததுன்னா என்ன ஆகும்? நெகட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும். So loss of electron இருந்தா இந்த x will develop positive charge. ஒரு எலக்ட்ரான் போச்சுன்னா 1 plus 2 னா 2 plus 3 னா 3 plus. If gains electrons என்ன சார்ஜ் வரும்? நெகட்டிவ் சார்ஜ் வரும். So number of electron lost gained பொறுத்து that atom will develop a formal charge. ஒண்ணுமே செய்யலன்னா neutral. Loses electron gains electron னா positive negative. இந்த சார்ஜ் தான் நம்ம என்ன சொன்னோம்? நம்ம நேற்று சொன்னோம் ஆக்சிடேஷன் நம்பர் ஆக்சிடேஷன் ஸ்டேட். இந்த டேர்மும் எவ்ரி லெசன் அதில் வந்துட்டே ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆர் ஆக்சிடேஷன் நம்பர் சிம்பிள். அதோட சார்ஜ் +2 +3 அது போல -1 -2 இதெல்லாம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படிங்கிற டேர்ம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை எப்படி நம்ம டிட்டர்மைன் பண்றதுன்றதுக்கு ஐ எக்ஸ்பிளைன் சம் ரூல்ஸ். அதை வச்சு சம் இல்லுஸ்ட்ரேஷன் தான் பார்த்தோம். ஞாபகம் இருக்கும். அதை அடிக்கடி ஒர்க் அவுட் பண்ணினோம்னா நமக்கு அந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் டக்குனு மென்டல் அரித்மெட்டிக்லேயே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுதான் ப்ரீவியஸ் கிளாஸில் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? இதே டெவலப் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டோம்னா இந்த ஆக்சிடேஷன் ரிடக்ஷனுக்கு நம்ம என்ன டெஃபினேஷன் கொடுத்தோம்? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஆக்சிடேஷன், கெயின் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ரிடக்ஷன். We can define oxidation and reduction in terms of oxidation number also. The oxidation number பேஸ்லையும் சொல்லலாம். எப்படி ஒரு ரியாக்ஷன் அப்படின்னாவே நான் இப்போ தான் சொன்னேன் ஆக்சிடேஷன் சைமல்டேனியஸ்லி ரிடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். அப்போ அந்த ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் நடக்கும்பொழுது ஆக்சிடேஷன் நடக்குதுன்னா என்ன? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ என்ன ஆகும்? அதனுடைய சார்ஜில் டெஃபினட்டாக சேஞ்ச் ஆகும். ரிடக்ஷன் நடக்குதுன்னா என்ன? கெயின் ஆஃப் எலக்ட்ரான். அதனுடைய சார்ஜில் டெஃபினட்டாக சேஞ்ச் ஆகும். ஸோ ஒரு ரியாக்ஷன் நடக்கும்போது ஒரு பர்டிகுலர் ஆட்டம் எலிமெண்ட் எடுத்தீங்கன்னா ஆக்சிடேஷன் நடந்தா ஆக்சிடேஷன் நம்பர்ல சேஞ்ச் இருக்கு, ரிடக்ஷன் நடந்தா இந்த நம்பர்ல சேஞ்ச் இருக்கு. அதை பேஸ் பண்ணி சொல்லலாம். நமக்கு ஒரு மீண்டும் ஒரு பர்டிகுலர் ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. பொட்டாசியம் பெர்மாங்கனேட் நிறைய முறை நம்ம இது படிப்போம். KMnO4 இது வந்து டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட் மிக்ஸ் பண்ணினா இட்ஸ் a good oxidizing agent. Numerous time it will appear in the 11th and 12th chemistry. Potassium permanganate, acidified potassium permanganate இது பேர். இதை நான் ferrous sulfate அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் ஓட ட்ரீட் பண்றேன். இப்போ என்ன நடக்கும்னா ferrous sulfate is oxidized into ferric sulfate, Fe2
SO4 thrice. The equation பத்தி don't worry, the changes மட்டும் பார்க்கலாம். Potassium permanganate இது oxidize பண்ணிட்டு அது reduce ஆயிட்டு என்ன மாதிரி சேஞ்ச் ஆகும்னா it will become manganese sulfate, potassium sulfate and water. So இதெல்லாம் இந்த ரியாக்ஷன்ல வரும். இது ஒரு ரியாக்ஷன். அதாவது இது மேல சீரியஸ் எடுத்துக்கலாம். So potassium permanganate acidified state reacts with ferrous sulfate. The ferrous sulfate is oxidized into ferric sulfate. So இப்போ இது oxidize ஆயிருக்கு. என்ன சொன்னனால இங்க வரலாம் இத நம்ம பார்க்கலாம். So this is என்ன சொல்றோம் நம்ம this is oxidized அப்படினு சொல்றோம். எப்படி பார்க்கலாம். இது ஆக்சிடைஸ் பண்றதுக்கு எது யூஸ் ஆயிருக்கு பொட்டாசியம் பெர்மாங்கனேட். பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அப்ப என்ன ஆயிருக்கு அப்படினு கேட்டோம்னா this is reduced. என்னமா reduce ஆகுது manganese இருக்கு. So this is reduced. So oxidation reduction ரெண்டு நடக்குது. இப்போ இதுல ஆக்சிடேஷன் நம்பர் பேஸ் பண்ணி பார்க்கலாம்ல. ஆக்சிடேஷன் நம்பர் போது இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட்ல நீங்க மெட்டல் அரித்மெட்டிக் பொட்டாசியத்துக்கு +1 நீங்க இந்த கால்குலேஷன்ல ரஃப் கோட்ல போட்டு பாருங்க. So இது +1 ஆக்ஸிஜனுக்கு -2 4 ஆக்ஸிஜன்னா -8 அப்ப இதோட x வெச்சிட்டீங்கன்னா இது +7ல. So இத மட்டும் பாருங்க. So potassium permanganate oxidation state of manganese is +7. இப்போ இதே potassium permanganate இங்க என்ன ஆயிருக்கு அப்படி பார்க்கலாம்ல. அதே manganese இங்க வரும்போது MnSO4. SO4 க்கு வந்து 2-. அப்ப manganese நேச்சுரலி என்ன இருக்கும்னா 2+ +2 ஆக மாறிடும். பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இதுல இருக்க manganese Mn+7 ல இருந்து Mn+2 ஆ சேஞ்ச் ஆகும். ரைட் அது இருக்கு. இப்போ ஃபெரஸ் சொன்னோம்னா இந்த சேஞ்சஸ் மட்டும் நீங்க பாருங்க இந்த கால்குலேஷன்ல நோட் பண்ணி. இப்போ ஃபெரஸ் எடுத்தோம்னா இது +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல. ஃபெரிக் அப்படினாலே +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட். So இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கன்சிடர் பண்ணுங்க போது இப்போ நான் இங்க எழுதிட்டீங்கன்னா manganese என்னவா இருக்குது +7 என்னவா சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா manganese +2. So ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆயிருக்கு. எப்போ டிக்ரீஸ் ஆகும் ப்ளஸ் எப்போ டிக்ரீஸ் ஆகும் மைனஸ் ஆட் பண்ணலாம். மைனஸ்னா என்ன எலக்ட்ரான். அப்போ +7 to +2 அப்படினா என்ன அர்த்தம்னா we have to add 5 negative charge, that is 5 electrons are added. அப்பதான் +7 -5 +2 ஆச்சுங்களா. ஃபெரஸ் அப்படிங்கிறது என்ன ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னா Fe+2 ல இருந்து என்ன சேஞ்ச் ஆகுதுன்னா Fe+3. இது எப்போ பாசிபிள் எப்போ ப்ளஸ் இன்க்ரீஸ் ஆகும் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ இது ஒரே ஒரு டிஃபரன்ஸ் இருக்கறனால I add 1 electron here. So simply பாருங்க +7 to +2 னா 5 electron added. +2 to +3 னா 1 electron is removed. அப்ப இது என்னன்னு கேட்டோம்னா loss of electron. இது என்ன பார்த்தோம்னா gain of electron. இது add ஆயிருக்கு இது remove ஆயிருக்கு. அப்ப இதுல என்ன சொல்லலாம் நம்ம கரெக்ட்டா பாருங்க ferrous அப்படிங்கிறது என்ன ஆகுதுன்னா it is oxidized to ferric. ferrous oxidized to ferric. அதே போல பொட்டாசியம் பெர்மாங்கனேட் என்ன இருக்கு manganese கன்சிடர் பண்ணோம்னா இந்த பொட்டாசியம் ஆக்சிஜன்லாம் சேஞ்ச் இல்ல manganese தான். இத கன்சிடர் பண்ணோம்னா இது என்ன சேஞ்ச் ஆகும் +7 to +2. அப்ப இது என்ன சொல்றோம் reduce. ஏன் reduce gains electrons loses electron. So இது oxidized இது reduced. அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டோமா. இப்போ நம்ம based on oxidation number எப்படி டிஃபைன் பண்றோம் அப்படினு கேட்டோம்னா so if you consider oxidation பார்த்தோம் சொன்னோம்னா so this is oxidation இது reduction. oxidation போது oxidation number oxidation state என்ன ஆயிருக்கு reduction போது oxidation state என்ன ஆயிருக்கு நம்ம பார்க்கலாமே. so oxidation போது என்ன நடந்திருக்கு பார்த்தோம்னா the oxidation number increases. ஏன் increase ஆகுது எலக்ட்ரான் லூஸ் பண்றோம். எலக்ட்ரான் போகுதுன்னா என்ன நெகட்டிவ் போயிட்டே இருக்கு. அப்ப பாசிட்டிவ் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப சிம்பிளா என்ன சொல்லலாம்னா oxidation refers to oxidation means increase in oxidation number. முதல்ல என்ன சொன்னா அதேதான் இப்போ in terms of oxidation numberல சொல்றோம். increase in oxidation number is oxidation. அப்ப reduction அப்படியே அதோட கான்வர்ஸ் என்ன decrease in oxidation number. decrease in oxidation number னா என்ன எலக்ட்ரான் கெயின் ஆகும் அப்படினா என்ன reduction. so
in terms of oxidation number வந்தோம்னா இதெல்லாம் விடுங்க, இந்த விஷயத்தை கொஞ்சம் என்ன, in terms of oxidation number, oxidation அப்படின்னா oxidation number increase in oxidation number of an atom denotes oxidation, decrease in oxidation number of an atom denotes reduction சொல்ல போறோம். so இதுதான் oxidation reduction இன்னொரு definition. இதுல இந்த oxidizing agent, reducing agent இந்த term திரும்ப வந்துட்டே இருக்கும். agent என்ன, which helps a particular process. oxidizing agent என்ன, which helps oxidation. reducing agent என்ன, which helps reduction. which is oxidized, which is reduced அப்படினு பார்த்தோம்னா ferrous sulfate is oxidized into ferric sulfate. so இந்த oxidation அப்படினு போது இது என்ன பண்ணுது, எலக்ட்ரானை லூஸ் பண்ணுது. அந்த எலக்ட்ரானை எது கெயின் பண்ணுது, மேங்கனீஸ். ஒன்று கொடுத்தா ஒன்று வாங்கும், ஒன்று வாங்கணும்னா ஒன்று அவ்வளோதான். ஸோ அப்போ இந்த இடத்துல ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எது, ரெடியூசிங் ஏஜென்ட் வரதுக்கு முன்னாடி ஃபெரஸ் சல்ஃபேட் இஸ் ஆக்சிடைஸ்ட். ஸோ இது ஆக்சிடைஸ் ஆகிறதுக்கு தனியாக இருந்தால் ஆகாது. இட் ஷுட் பி அக்கம்பனிட் வித் அசிடிஃபைடு பொட்டாசியம் பெர்மாங்கனேட். திஸ் பொட்டாசியம் பெர்மாங்கனேட், அப்போ பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஹெல்ப்ஸ் த ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபெரஸ் சல்ஃபேட் இன்டு ஃபெரிக் சல்ஃபேட். அப்போ பொட்டாசியம் பெர்மாங்கனேட் தான் இதுல என்ன, ஆக்சிடைசிங் ஏஜென்ட். சோ பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இஸ் an oxidizing agent. சரி, ஃபெரஸ் சல்ஃபேட் எடுத்தமே இது ஆக்சிடைஸ்ட், ஆனா பொட்டாசியம் பெர்மாங்கனேட் என்ன ஆயிடுது, ரெடியூஸ்ட். அப்ப இதனுடைய ரிடக்ஷனுக்கு எது ஹெல்ப் பண்ணுது, ஃபெரஸ் சல்ஃபேட். அப்ப அது என்ன அப்படின்னு கேட்டா ஃபெரஸ் சல்ஃபேட் இஸ் ரெடியூசிங் ஏஜென்ட். சார் குழப்பமா இருக்கு சார், சிம்பிள். அதாவது ஃபெரஸ் சல்ஃபேட் இஸ் ஆக்சிடைஸ்ட், இது ஆக்சிடைஸ்ட், potassium permanganate is reduced. இத ஒரு பக்கம் வைங்க. ஃபெரஸ் சல்ஃபேட் ஆக்சிடைஸ் பண்றதுக்கு என்ன வேணும், potassium permanganate. அப்போ அது என்ன அப்படின்னு கேட்டா ஆக்சிடைசிங் ஏஜென்ட். potassium permanganate ரெடியூஸ் ஆயிடுச்சு, அதை ரெடியூஸ் பண்றது எது, ஃபெரஸ் சல்ஃபேட். அப்ப இது என்ன, ரெடியூசிங் ஏஜென்ட். சோ இதுல இருந்து என்ன நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா, ஒரு ரியாக்ஷன் நடக்கும்போது ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் சைமல்டேனியஸா நடக்கும். ரெண்டாவது ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ரெடியூசிங் ஏஜென்ட் ரெண்டும் இருக்கும். மூணாவது ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இஸ் ரெடியூஸ்ட். ஏன்னா ஆக்சிடேஷன் நான் நேத்தே சொன்னேன், I have 1000 rupees. If I give 1000 rupees to you, நான் வந்து உன்னை பணம் கொடுத்து ப்ரமோட் பண்றேன். I promote but I lose. அதனால ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆக்சிடேஷன் பண்ண உடனே அது என்ன, ரெடியூஸ் ஆயிடும். அதே ஆப்போசிட் ரெடியூசிங் ஏஜென்ட் என்ன பண்ணோம், பக்கத்துல இருக்கிற ரெடியூஸ் பண்ணோம்னா அது என்ன ஆயிடும், ஆக்சிடைஸ் ஆயிடும். ஒன்று கொடுத்தவங்க லாஸ், வாங்கினவங்க கெயின். அதே பிரின்சிபல். ஸோ இந்த விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கணும். என்ன சொல்றோம், நம்ம ரியாக்ஷன் அப்படின் போது ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரெண்டு நடக்கும். ஒன் இஸ் ஆக்சிடைஸ், another இஸ் ரெடியூஸ்ட். இந்த ஆக்சிடேஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ரிடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது ரெடியூசிங் ஏஜென்ட். அடுத்தது oxidizing agent will be reduced, reducing agent will be oxidized. இதை தரவா புரிஞ்சுக்கணும். இதுதான் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் பத்தி ஒரு கம்ப்ளீட் பிக்சர். இந்த ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் அப்படிங்கிறதுலயே we have different types of reactions. ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் நடக்கும், ஆனா அதுல என்னென்ன வெரைட்டி ஆஃப் ரியாக்ஷன்ஸ் இருக்கு, அது என்னங்கிறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். குட் மார்னிங். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் பற்றி ஒரு கம்ப்ளீட் அவுட்லைன் கொடுத்துருக்கோம். we defined what is oxidation reduction, அப்புறம் oxidation number. based on oxidation number we can define oxidation reduction, oxidizing agent, reducing agent. இதெல்லாம் நம்ம படிச்சிட்டோம். ப்ரீவியஸ் வீடியோவோட எண்டில் சொன்ன மாதிரி இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் நடக்கிற ரியாக்ஷனையே நம்ம we can classify them into 4 types. என்ன சேஞ்ச் அதில் நடக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம 4 டைப்ஸாக அதை கிளாஸிஃபை பண்ணலாம். ரொம்ப சிம்பிள். ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் நடக்குது. இப்போ நான் ஒரு ரியாக்ஷன் நமக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, காம்பினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு ரொம்ப சிம்பிள். பேர்லேயே இருக்கு டெஃபினேஷன், அதெல்லாம் ஒன்றும் படிக்க வேண்டாம். காம்பினேஷன்னா என்ன, ரெண்டு சப்ஸ்டன்ஸ் ஒன்றா சேர்ந்து ஒரே சப்ஸ்டன்ஸாக மாறும். சரி, ரொம்ப சிம்பிள். கார்பன் எடுக்கிறேன், இதோட ஆக்சிஜன் போடுறேன், ஸோ கம்பைன் ஆச்சு, கிவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடு. இதில் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்குதா, நம்ம சொன்ன மாதிரி ஆக்சிடேஷன் நம்பரை வச்சு பார்க்கலாம். இப்போ கார்பன் எலிமெண்ட்,
அப்ப ஆக்சிடேஷன் நம்பர் என்ன 0. ஆக்ஸிஜன் எலிமெண்ட் ஆக்சிடேஷன் நம்பர் என்ன 0. சரி, இப்போ கார்பன் என்னவா சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடா சேஞ்ச் ஆயிருக்கு. கார்பன் become கார்பன் டை ஆக்சைடு. அப்ப இந்த கார்பன் டை ஆக்சைடுல கார்பனுக்கு என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட் நமக்கு தெரியும். ஆக்ஸிஜன் கம்பைன்டா இருந்தா -2, ரெண்டு ஆக்ஸிஜனுக்கு -4. அப்ப கார்பனுக்கு என்ன இருக்கும் +4. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோம்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் கார்பன் 0 to +4. போன வீடியோல தான் சொன்னோம் ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீசஸ்னா என்ன ஆக்சிடேஷன். ஸோ கார்பன் இஸ் ஆக்சிடைஸ்ட். இப்போ நம்ம ஆக்சிஜனுக்கு போகலாங்களா. ஆக்சிஜன் என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு 0. இப்போ இங்க என்ன சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டோம்னா CO2. இப்பதான் சொன்னேன் கம்பைன்டுனாவே இது என்ன அப்படின்னு கேட்டோம்னா -2. ஸோ இது என்ன இருந்தது 0ல இருந்து என்னவா போயிருக்குன்னா -2. அப்ப இது என்ன ஆயிருக்கு ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீசஸ் -2 என்பது டிக்ரீசஸ். ஸோ இட் இஸ் ரெடியூஸ்ட். ஸோ ஆக்சிடேஷன் கார்பன் நடந்திருக்கு, ரிடக்ஷன் ஆக்சிஜன் நடந்திருக்கு, ரெண்டும் ஒண்ணா நடந்திருக்கு. இது ஒரு காம்பினேஷன் ரியாக்ஷன் சிம்பிள். இதுக்கு அப்படியே ஒரு ஆப்போசிட் என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டோம்னா காம்பினேஷன் அடுத்தது அப்படியே ஆப்போசிட் டீகம்போசிஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா ஒரு காம்பவுண்ட் ரெண்டா மூணா டீகம்போஸ் ஆகும். சரி, நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ரியாக்ஷன் பொட்டாசியம் குளோரைட் KClO3 இருக்கு. இதை நான் ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணணும்னா டீகம்போசஸ் டு கிவ் பொட்டாசியம் குளோரைட் அண்ட் ஆக்சிஜன் இப்படி சேஞ்ச் ஆகும். ஸோ டீகம்போஸ் ரெண்டா உடைஞ்சது பிரேக் ஆச்சு. இதுல ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்குதா சார் பார்க்கலாமே. ஸோ குளோரின் கன்சிடர் பண்ணலாம்னா குளோரின் இதுல இருக்கும்போது நமக்கு தெரியும் பொட்டாசியம் +1 ஆக்சிஜன். இது குளோரின் தெரியாது. ஆக்சிஜன் 3 இருக்கு -6. அப்ப x எவ்வளவு அப்படின்னு கேட்டோம்னா குளோரின் இதுல +5 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்து இங்க வரணும். இங்க வருது. இங்க என்ன பொட்டாசியத்துக்கு ஆல்வேஸ் +1. அப்ப குளோரினுக்கு எவ்வளவு -1. ஸோ -1. அப்ப +5 ல இருந்து -1 அப்படிங்கும்போது ஆக்சிடேஷன் நம்பர் என்ன ஆச்சு டிக்ரீஸ் ஆச்சு. அப்ப இது என்ன chlorine is என்ன பாருங்க chlorine is reduced. இது reduced. ஆக்சிஜன் வரலாமா ஆக்சிஜன் கம்பைன்ட் ஸ்டேட்ல இருந்தாவே அதுக்கு என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட் உங்களுக்கு தெரியும் -2. இங்க என்ன மாதிரி இருக்குது எலிமெண்டல் ஸ்டேட். எலிமெண்டல் போது என்ன ஆக்சிடேஷன் நம்பர் 0. ஆக்சிடேஷன் நம்பர் என்ன ஆச்சு -2 ல இருந்து 0 இன்க்ரீஸ் -2 கூட 2 இல்ல -2 to 0 இன்க்ரீஸ். அப்ப இது என்னாச்சு this is oxidized. so decomposition oxidation reduction combination oxidation reduction வேற கிடையாது. அடுத்து டிஸ்பிளேஸ்மென்ட் ரியாக்ஷன்ஸ் இருக்கு. டிஸ்பிளேஸ்மென்ட் என்ன ஒண்ணே இன்னொரு டிஸ்பிளேஸ் பண்றது டிஸ்பிளேஸ்மென்ட். இதுலயே ரெண்டு டைப் ஆஃப் டிஸ்பிளேஸ்மென்ட் இருக்கு. சும்மா இதெல்லாம் பாருங்க அடிக்கடி பார்த்துட்டே இருப்போம். சரி, நான் என்ன பண்றேன் ஜிங்க் மெட்டல் எடுக்கிறேன். ஜிங்க் இது சாலிடா இருக்கும். சில்வரி ஒயிட் மெட்டல் இருக்கு. காப்பர் சல்ஃபேட் அப்படிங்கிற ஒரு சொல்யூஷன்ல இதை டிப் பண்றேன். இல்ல நெக்ஸ்ட் இயர் போட்டுருக்கேன். ப்ளூ கலர்ல இருக்க சொல்யூஷன். சோ அந்த ரியாக்ஷன் மட்டும் பாருங்க. இப்போ என்ன ஆகும்னா காப்பர் will displace zinc will displace copper. zinc போய் காப்பரை வெளியில தள்ளிட்டு zinc will become zinc sulfate. is there an SO4 இந்த வெளியில வந்து காப்பர் வெளியில வரும். சோ இப்போ இதுல எது டிஸ்பிளேஸ் பண்ணுது zinc displaced copper. காப்பர் சல்ஃபேட் zinc sulfate ஆமாச்சு காப்பர் வந்தாச்சு மெட்டல் டிஸ்பிளேஸ்மென்ட். இதுவே இன்னொரு டிஸ்பிளேஸ்மென்ட். இதே zinc எடுத்து if I treat this with hydrochloric acid போடுறா zinc displaces hydrogen. இங்க என்ன வரும் zinc chloride வரும் plus hydrogen. So the reactions எல்லாம் பத்தி don't worry. சும்மா அந்த conversions பாருங்க. So zinc displaces hydrogen. இந்த ரெண்டுமே zinc displaces metal and metal இல்லாத hydrogen. So இது metal displacement, இது non metal displacement அப்படி எல்லாம் சொல்றோம். So இதுதான் displacement. இதுல oxidation reduction பார்க்கலாம்னா zinc elemental state, so oxidation number 0. காப்பர் நான் சொல்றேன் சல்ஃபேட் எப்பவுமே -2. இப்போ காப்பர் இதுல என்ன இருக்கும் +2. இங்க வரும் ஜிங்க் என்னவா மாறி இருக்கும் சல்ஃபேட் -1 ஜிங்க் +2 காப்பர் எலிமெண்டல் ஸ்டேட் வந்து 0. அப்ப நீங்க ஜிங்க் அப்சர்வ் பண்ணனும்னா ஜிங்க் என்ன இருக்கு பாருங்க ஆக்சிடேஷன் நம்பர் இன்கிரீசஸ் ஆக்சிடேஷன்
என்னாச்சு ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீசஸ் reduced. So இது ஆக்சிடேஷன் இது ரிடக்ஷன். அதே தான் இங்கேயும் ஜிங்க் என்ன இருக்கு 0, ஹைட்ரஜன் என்ன இருக்கு இதுல +1 ஏன்னா கம்பைன்ட் ஆகும். ஜிங்க் என்னவா மாறும் அப்படின்னு கேட்டோம்னா இந்த அங்கே போட்டதான் +2 ஏன்னா குளோரைனுக்கு -1 ரெண்டு மைனஸ் போது +1. ஸோ இது ஆக்சிடைஸ். ஹைட்ரஜன் இங்கே என்னவா இருக்குது கம்பைன்டு ஸ்டேட்ல. ஆனா இங்க என்னவா மாறி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா எலிமெண்டல் ஸ்டேட் போது என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0. அப்போ +1 decreases to 0. இது என்ன reduced. So oxidation reaction. வேற ஒன்றும் இல்லை. இன்னொரு முக்கியமான ரியாக்ஷன் disproportionation அப்படின்னு சொல்றோம். disproportionation அப்படின்னா சார் disproportionation அப்படின்னா proportionation நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி disproportionationனா இதுல என்ன நடக்கும்னா ஒரே காம்பவுண்ட்ல இருக்க எலிமெண்ட் ஆக்சிடேஷனும் நடக்கும் ரிடக்ஷன் நடக்கும். சரி நான் வந்து H2O2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதை நம்ம லேசா ஹீட் பண்ணினா it decomposes to give H2O and O2. H2O and O2. இதுல H2O என்ன நடக்கும்னா ஆக்சிடேஷன் நடந்திருக்கு ரிடக்ஷன் நடந்திருக்கு. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா அதே மாதிரி ஒன் அண்ட் சேம் எலிமெண்ட் ஒரே ஒரு எலிமெண்ட் என்ன ஆகும்னா அதுவே ஆக்சிடேஷன் நடக்கும் ரிடக்ஷன் நடக்கும். இப்போ ஆக்சிஜன் எடுத்துக்கிறேன். இந்த ரூல்ல என்ன சொல்லி கொடுத்தேன் பெராக்சைட்ஸ்ல பெராக்சைடா இருக்கும்போது ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் இஸ் -1 பெராக்சைட்ஸ். இங்க என்னவா சேஞ்ச் ஆயிருக்கு எலிமெண்டா சேஞ்ச் ஆகுது. அப்படிங்கும்போது எலிமெண்ட் போது என்ன 0. அப்போ -1 to 0னா என்ன ஆக்சிடேஷன் நடந்திருக்கு. அதே ஆக்சிஜன் -1 இருந்து வாட்டர்லயும் போயிருக்கு. வாட்டர்ல நார்மல் ஆக்சிஜன் இதுக்கு என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னா -2. அப்போ -1 இருந்தது இங்க என்னவா சேஞ்ச் ஆயிருக்குன்னா -2 சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ என்ன ஆயிருக்குது அப்படின்னு கேட்டோம்னா ஆக்சிடேஷன் நம்பர் என்ன ஆயிருக்குது -1 to -2 டிக்ரீசஸ். இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. -1 இருந்து -2 போட்டு இன்னும் குறையுது. அப்போ இது என்ன அப்படின்னு கேட்டோம்னா திஸ் இஸ் ரிடக்ஷன். ஸோ ஆக்சிஜன் என்ன நடந்திருக்கு undergoes both oxidation and reduction. The compound undergoes oxidation reaction, auto oxidation reaction சொல்லுவோம். ஆட்டோனா எந்த reducing agent oxidizing agent இல்ல தானே oxidation reduction நடக்கும். ஸோ இதுக்கு பேரு disproportionation reaction சொல்லுவோம். நிறைய எக்ஸாம்பிள் சொல்லுவோம். இந்த ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம புக்ல கொடுத்தாங்க. சும்மா பாருங்க. குளோரின் கேஸை நம்ம பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன்ல பாஸ் பண்ணிட்டோம்னா இது பொட்டாசியம் குளோரைடு வரும். பொட்டாசியம் குளோரேட் அப்படிங்கிறது பொட்டாசியம் குளோரைட் KClO3 வரும் பிளஸ் வாட்டர் வரும். சரிங்களா? இதுல குளோரின் எடுத்தோம்னா எலிமெண்ட் போது ஆக்சிடேஷன் நம்பர் என்ன 0. இது இங்க வரும்போது பாருங்க பொட்டாசியம் குளோரைட்ல வரும்போது இது -1. இப்போ இந்த இருக்கிற குளோரைன் என்ன ஆயிருக்குன்னா ரெடியூஸ். ஏன் ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ்ட். இதுவே இந்த இடத்துல பாருங்க குளோரைன் 0ல இருந்து பொட்டாசியம் குளோரைட் இதுல வரும்போது முன்னாடி கூட பார்த்தோம் +5. அப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன இருக்கு இன்க்ரீசஸ் போது இது என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஆக்சிடேஷன். அப்போ குளோரின் என்ன இருக்குன்னா இந்த சேம் ரியாக்ஷன்ல undergoes reduction as well as oxidation disproportionation. ஸோ இது ஆக்சிடேஷனுக்கும் உட்படுது ரிடக்ஷனுக்கும் இதுலயே நடக்குதுன்றதுனால ப்ரொபோர்ஷனேட்டா இல்ல ரெண்டுமே ஒண்ணுலயே நடக்குது. ரெண்டுமே ஆக்சிடேஷன் நடக்குது ரிடக்ஷன் நடக்குது அப்படின்றதுனால இது டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் பேர். ஸோ இதெல்லாம் some of the types of oxidation reduction process. ரைட் சார்? இப்போ இதெல்லாம் பார்த்தோம்னே நம்ம இந்த ஆக்சிடேஷன் நம்பர்லாம் வச்சு புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன் தான் நீங்க பேலன்ஸா எழுதுறீங்களே சார் 2KClO3 இதெல்லாம் எப்படி சார் அப்படின்னு கேட்டோம்னா we have a method to balance such equations. பேலன்ஸ் பண்றது நாமளே பண்ணலாம். பட் இதை நம்ம கத்துக்கிட்டு அதை ஒவ்வொரு முறையும் அப்ளை பண்ணிட்டு இருக்க முடியாது. மெமரைஸ் பண்ணிக்கோங்க. முடியாத சமயத்தில் நீங்களே ட்ரை பண்ணலாம். அதுக்கு ஒரு மெத்தட் சொல்லி கொடுக்குறாங்க. எப்படி பேலன்சிங் ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸை பேசிக்காக எழுதிட்டு அதை எப்படி பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கும் இந்த ஆக்சிடேஷன் நம்பர் இஸ் யூஸ்ஃபுல். அதனால இது ஒன்லி ரியாக்ஷன் மட்டும் இல்லை தான் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்றது ஒரு வாஸ்ட் ஏரியா. இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு. இதில் அடுத்த விஷயம் என்னன்னா பேலன்சிங் த
redox reactions using oxidation number அப்படிங்கிறத அடுத்தது நம்ம இதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.